Gautham, really happy to welcome you at BOFTA. Thank you so much, sir. Hearty congratulations. Thank you, sir. On such a big success with Gargi. Gargi இன்னைக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு 4 லாங்குவேஜில் ஒரு திரைப்படம் வெளிவந்து அதுவும் குவைட்டாக வெளிவந்து இதில் தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா எல்லாருமே பெரிய அங்காமா பண்ணி பெருசாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி ஒரு படத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப குவைட்டாக எங்கிட்ட ஒரு சாலிடான கண்டென்ட் இருக்குது, நான் அதை கொண்டு வரேன், கண்டென்ட் பேச வச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்தீங்க. உண்மையிலேயே கண்டென்ட் மூலமாக பேச வச்சுருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் யூ ஆர் அ ரியலி குட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் நியூ டேலண்ட்ஸ் ஒரு கோன் கம் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் தான் போகிறோம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் படம் கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எப்பவுமே இல்லை, ஒரு கமர்ஷியல் சினிமா வெற்றி பெறதுன்றது அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஆனால் டேலண்ட்டுக்கு எது நல்லதுன்னா உங்கள் மாதிரி கண்டென்ட் ஜெயிக்கிறது தான். புது டேலண்ட்ஸ்க்கெல்லாம் எது நல்லதுன்னா கார்கி வெற்றி அடையிறது, மிகப்பெரிய லெவலில் எல்லோரும் பேசப்படுறது, அதுக்கு ஊடகங்கள்லேருந்து மக்கள்லேருந்து பாராட்டு பண்ணுறது தான். ஸோ அதுதான் இன்னும் நிறைய அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராட்ஸ். இப்போது நான் எது கேட்க வந்தேன்னா, உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப எனக்கு வந்து ஆச்சரியமான பேக்ரவுண்டாக இருக்குது. நீங்கள் லாயர் படிச்சிருக்கேன்றீங்க, என்ன எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? வாட் மேட் யூ டு கம் டு சினிமா? ஹேவ் யூ கான் த்ரூ டிசிப்ளின் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் சினிமா? ஹவ் யூ கேம் அபவுட் சினிமா? எப்படி ஸ்டார்ட்னா லைக் எவ்ரிபடி ஹியர், அவ்வளோதான். ஃபிலிம், ட்ரீமிங் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் ஐ கம் ஃப்ரம் அ வெரி லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். ஸோ அப்போ அலோவ் பண்ணல, இது சினிமா மெயின் ஸ்ட்ரீமா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தே வாண்டட் மீ டு ஹேவ் ஒன் சாலிட் ப்ரொஃபஷ்னல் யூனோ ஒரு டிகிரி. எனக்கு லா, ஐ லைக் லா, ஐ ஸ்டில் டூ. அண்ட் ஸோ ஐ டுக் அப் லா. Finish பண்ணி I was working between London and Bangalore. I had my own startup firm actually, legal process outsourcing sector. அப்போ தான் வந்து it had started as an industry. ஸோ அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். தென் ஒன் டே, அதாவது I had saved enough money ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து. அது எத்தனை வருஷம் கழிச்சு, அதாவது லா படித்து ஒர்க் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு? Within 1.5 years. Within 1.5 yearsக்குள்ள 1.5-2 yearsக்குள்ள I saved. அப்போது ஆல்மோஸ்ட் ஐ மீன் இப்போ எப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃபீஸ், வேறு ஊரில் போய் ஸ்டே பண்ணோம். ஸோ ஐ ஹட் ஆக்சுவலி காட்டன் த்ரூ லீ ஸ்ட்ராஸ்பர்க், லாட் ஆஃப் த பிக் இன்ஸ்டியூட்ஸ். பட் என்னென்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலுமே என்னால் யூ வில் நாட் பி ஏபிள் டு அஃபோர்ட். And a lot of film institutes across like US and all don't give you a student visa. They offer an F1 visa. ஸோ உங்களால் வந்து முடித்த உடனே யூ ஹவ் டு கம் பேக், யூ டோன்ட் ஈஸிலி கெட் ரினியூ ஆகாது. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டடி சம்திங் ஹியர் இட் செல்ஃப். ஸோ அதான் ஒரு 1.5 வருஷம் 2 years சேவ் பண்ணேன். ஸோ தென் யதார்த்தமாக ஒரு சென்னைக்கு ஐட் கம் ஆன சேல்ஸ் டேக்ஸ் விசிட்டுக்கு வந்திருந்தேன் ஒரு லாயர் ஃப்ரெண்டோட. அப்போ தான் ராஜீவ் மேனனுடைய இன்ஸ்டியூட்டில் ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். they had already had a good cinematography history. So I was the first batch student. First batch la screen writing la. Okay. I was the first one to pass the நான் சேரும்போது the screenwriting department was headed by a person called Louis Cardier. அவர் வந்து பிரிட்டிஷர், Paramount Picturesல ஒர்க் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ அவர் மொத்தமாக ஒரு 8-10 பேரை செலக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி தான் ஜாயின் பண்ணிவிட்டு அது எந்த வருஷம் நீங்கள் பாஸ் அவுட் பண்ணது? அது எப்போ படிச்சது? 11 நினைக்கிறேன் சார். 2011, அதாவது 11 years முன்னாடி. யா. ஓகே. 11. ஓகே. தட் இஸ் த அகடமிக் பேக்ட்ராப். ஓகே. ஸோ வெளியில் வர்றதுக்கு முன்னே ஆக்சுவலி ஐ மெட் அ ஃபியூ டைரக்டர்ஸ். அதில் தான் நான் மிஷ்கின் சார் மீட் பண்ணியிருந்தேன். So I had spoken to him. He said come to the office sometime அப்படின்னு. Then I went there. I was trying to do a short film. ஏன்னா அப்போ எல்லாருமே அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. ஆமாம், 2012 எல்லாம் அப்படி தான். அப்போ தான் தட் வாஸ் அ குவாலிஃபிகேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் டோல்ட் ஹிம் an idea. ஸோ he said okay பண்ணு, இது எனக்காகவே பண்ணு, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தென் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன். தென் he read that and he said சரி இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு. ஸோ தட் இஸ் how I joined மிஷ்கின் சாரோட. எத்தனை படம் இருந்தீங்க அவரோட? என்னென்ன படம் இருந்தீங்க? ஸோ ஆக்சுவலி இது உங்களுக்கு நினைவு இருக்காது, பட் முகமுடி டைமில் தெரியும். அண்ட் முகமுடிய மொத்த கான்ட்ராக்ட்ஸ் நான் தான் சூப்பர்வைஸ் பண்ணேன். ஐ யூஸ் டு கம் மீட் யூ வித். நான் ஜோயல் தான் வருவேன். ஜோயல் நீங்களும் வருவீங்க? ஜோயல் நான் வந்து அவ்வளோதான் சார். நான் ஜாயின் பண்ணும்போது யுத்தம் செய்யுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்தோம். 4th reel மிக்சிங், அப்போ உதயகுமார் இதில், அப்போ ஃபிலிம் தானே அந்த டைமில். அதோடு நான் ஜாயின் பண்ணேன். He was writing a Hindi film. I know. Called Samurai.
அந்த கதை இன்னும் நாங்கள் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். So he wanted somebody who could do Hindi, Tamil, all language, and I like languages because I'm born and brought up in Bangalore, so Tamil, Telugu, Kannada, Malayalam, Hindi எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஜாயின்ட் ஹிஸ் டீம் அண்ட் இவென்ச்சுவலி அது நம்ம பண்ணல. தென் முகமுடி பண்ணோம். அவ்வளோதான். முகமுடி ரிலீஸ் ஆன நாள் ஐ செட் ஓகே சார். வெளியில் வந்தேன். சஸ்டனன்ஸ்க்கு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அது இதுன்னு ஐ டிட் பிகாஸ் ஐ வாஸ் ஃப்ரம் ராஜீவ் சர்ஸ் இன்ஸ்டியூட். ஐ காட் அ ஃபியூ ஆட்ஸ். அதுக்கப்புறம் ஐ இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணேன். You know the struggle of when somebody starts to write and all that. And, it took some time. Meanwhile, நிவினுடைய நேரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு and I had gotten in touch and somehow we stayed as friends. அப்புறம் இப்போ இந்த கன்னடா ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒளிதவரு கண்டது. ஐ லைக் இட் அ லாட் பிகாஸ் ரக்ஷித் அண்ட் மீ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வைல். ஸோ நான் சொன்னேன் நவீனுக்கு, இப்படி ஒரு ஃபிலிம் இருக்குது, நீ பாரு, அது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் தான், பாரு பண்ணலாம். ஐ வுட் லைக் டு டூ இட் ஆஸ் எ மலையாளம் ஃபிலிம் அப்படின்னு. சரி பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. செட் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ தான் பிரேமம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ட்ரேடில் இதை ஸ்டார்டட் லைக் நிவினை வச்சுட்டு ஒரு தமிழ் ஃபிலிம் பண்ணலாமே. ஸோ ஹீ செட் ப்ரோ இது தமிழ் ஃபிலிமாக பண்ணலாமான்னு. ஐ செட் ஓகே. ஐ மீன் ஐட் லைக், ஏன்னா நேட்டிவிட்டி எனக்கு தெரியல எப்படின்னு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு தமிழ் ஃபிலிமாக ஸ்டார்ட் பண்ணது தான் Richie. Richie is the perfect example of how something gets lost in translation. So even though it's a remake, sir, I never opened the screenplay of the Kannada. Correct. You adapted it into. I saw the change. You made a lot of changes to the original. In fact, Rakshit was so happy. He said, "You idu na yosikla, I felt bad. Film paakumbodhu I felt bad. Idu na yosirukalame, idu na yosirukalame." You used the core idea and developed it into something. I saw, when I was surprised. Actually, it didn't come as a remake. Yeah. A lot of people didn't know it's a remake. It's a remake. You very smartly packaged it and then brought it out. அது யாருமே remake ன்னு தெரியாது because it didn't show anywhere that feel. Because as a writer எனக்கும் வேலை இருக்கணும் இல்லையா சார். லைக் நமக்கு இருக்கிற ப்ராக்டிஸ் என்னன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ரீமேக்னா எடுத்து நேட்டிவிட்டின்ற பேரில் ஏதாவது சில கண்ட்ரோல் சினா கண்ட்ரோல் காப்பி, கண்ட்ரோல் வின்னா என்னது? பேஸ்ட் கண்ட்ரோல் பி எடுத்து பேஸ்ட், அவ்வளவுதான். காப்பி பேஸ்ட் தான், அவ்வளவுதான். ஓகே. I wanted it to be a little different because you read something, you want to contribute something. Honestly sir, நான் கார்கி எழுதுறதுக்கு என்ன டைம் எடுத்தேனோ அதே டைம் தான் அதுக்கும் எடுத்தேன். Okay. I put so much of effort to make changes. But it's very difficult, no? ஒரிஜினல் நம்மகிட்ட ஒன்று இருக்குது, ஒர்க் ஆனது ஒன்று இருக்குது, அதை மாடிஃபை பண்ணணும்னு வரும்போது ஒரு பயம் வந்துட்டே இருக்கும்ல, இந்த கதையை நம்ம மாத்திரமே இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலி என்னென்ன சார், டு பி அகைன் வெரி ஆனஸ்ட், ஒளிதவரு கண்டது வாஸ் a critically acclaimed movie. Guys, note the film. ஒளிதவரு அது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது? சொல்லுங்க எனக்கு. அந்த கன்னடா ஃபிலிமும் ப்ளீஸ் வாட்ச் இஸ் ஃபிலிம் ரிச்சி. யூ வில் see the way he made dramatic changes in the remake, even though it's an adaptation. It's an adaptation. Yeah, please tell. So something that we want to contribute ன்றதுனால தான் நான் எடுத்து இது பண்ணேன். நிவின் was very happy with the changes. I said in fact நானும் ரக்ஷித் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னா I was the first person to give him criticism of ஒளிதவரு கண்டது. I said this should not have happened like this, இது இப்படி ஆயிருக்க கூடாதுன்னு. And being the magnanimous person he is, that's how we became friends. He said, "Can you work on my next film?" Okay. And that's how Kirik Party happened. Okay. Kirik Party was his career's biggest blockbuster. So pretty much after that, every chinna idea vandal phone pa. Ipo vandu like very close friends. Ye meet pakkala da stay pandran. Personally also we are very close. He is one of the investors for Gargi. Okay. Name illa, but he is one of those people who said, "Eppo enna vena vandu kelu nama pannidala" அப்படின்ற ஒரு இதுல. So but all this despite the fact you are not part of the film industry. You just grew step by step through your own contacts. You established contacts and then one by one through your work and then relationship you could establish all this. You will definitely agree with this. You have to make your own journey in the industry. Correct. 100%. There is nobody godfather to support. You have to make your own unless your father is in the industry. Something adu vera. Or your mother is in the industry. Your place in the industry is something you have made. Correct. Nobody thought 10 years ago Dhananjayan will come and do all this, and now when he walks somewhere people knows he's so and so and this is his contribution. Nanu and the mari da யோசிச்சேன் sir. I said okay, good or bad we'll create our own mark because it is very easy to do the other thing. Allegiance இன்னொருத்தருக்கு ஓ பண்ணிட்டு அந்த மூலியமா க்ரோ பண்ணலாம் அப்படி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கு லைஃப் இல்லை. And it ends when the other person ends. I said no. கொஞ்சம் டைம் ஆகலாம் பட் பண்ணிக்கலாம் சொந்தமாக அப்படின்னு.
ஸோ ஐ இஸ் வெரி வெரி லக்கி அண்ட் ஃபார்ச்சுனேட் தட் ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ. தட் இஸ் மை பிக்கெஸ்ட் டேக் அவே சார். அந்தந்த இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா லக்ஷ்மியை கேட்டது, நிவினை கேட்டது, ரக்ஷிதா, இவங்க எல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால் தான், எனக்கு நாளைக்கு கொஞ்சம் இது இருக்குன்னா 1-2 மினிட்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆகும் ஃபண்ட்ஸு. இவங்களாம் கதை இந்த ஐடியா தெரியும், தே நோ ரிட்டர்ன்ஸ் எல்லாம் லிமிட்டட் தான், திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி விக்ரம் ஆர் எனிதிங், பட் ஜஸ்ட் நோ இந்த கதை நீ சொல்லி ஆகணும். பட் ரிச்சி உங்களுக்கு வந்து யூனோ ஐ நியூ அட் த டைம் யூனோ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன் அண்ட் இட் டிலேட் டூ மச் டிலேட். இன்ஃபேக்ட் அது வரும்போதே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தது, அப்புறம் அப்படியே டல் ஆயிடுச்சு. நான் சொல்றது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, டல்லுன்னு சொல்ல முடியாது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். திடீர்னு வரும்போது ஒரு பரபரப்பு இருந்தது, வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பர்டிகுலராக ஆஃப்டர் பிரேமம் எல்லாம் வரும்போது. பட் அது பிறகு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து, இது மலையாள படமா தமிழ் படமா, டைட்டில் வேற ரிச்சி, அது ஒரு மாதிரி ஏதோ ஒன்று டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அது பிறகு வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம அப்படி போச்சு. ஹவு யூ வென்ட் த்ரூ த ஜர்னி, பிகாஸ் தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And as a debut director, you are making with a lot of effort. How did you go through that whole phase? சார் நீங்கள் இந்த கேள்வி அப்போ கேட்டிருந்தா ஐ திங்க் பயங்கர எமோஷனலான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். இப்போ எனக்கு அப்படி இல்லை. ஐ திங்க் ஐ வாஸ் டெஸ்டின் டு லேர்ன் சம்திங். ஸோ அந்த கர்வுக்குள்ளே அனுப்பிச்சார் கடவுள், அவ்வளோதான். சரி இப்படி போய் வாப்பா, நேராக வராத, ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா அப்படின்னு. ஒரு ரவுண்டுனா பெரிய ஸ்ட்ரகிள்லாம் பெரிய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி சார். ஏன்னா எனக்கு வந்து அது எப்போ ஆரம்பிச்சிங்க ரிச்சி? ஆக்சுவலி ரைட்டிங்கா கன்ஃபர்மேஷனா வித் நிவின் பாலி எந்த வருஷம் இருக்கும்? பிரேமம் ரிலீஸ் ஆன வீக் தான் சைன் பண்ணேன். பிரேமம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு இல்லைங்களா? ஓகே. அங்கிருந்து ஒரு 20 டேஸ்க்கு தான் நான் சைன் பண்ணேன். 2015 அரௌண்ட் 15. ஸோ 2015ல சைன் பண்ணீங்க. ஆனால் ரிச்சி வரும்போது 2017 கிட்ட 18 நினைக்கிறேன். 17 டிசம்பர் 8. ஓகே. பட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ரிச்சி நான் delete பண்ணிருக்கேன் மெமரியிலிருந்து. ஸோ 2 இயர்ஸ் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஜர்னி. பட் அது என்னன்னா அந்த 2 இயர்ஸ்ல அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஹி வாஸ் டூயிங் ஆக்ஷன் ஹீரோ பிஜு அண்ட் ஆல் தட். ஃப்ரம் த டே ஹீ செட் போயிடலாம் ஷூட்டுக்குன்னு. அங்கேருந்து ரொம்ப டைம் எல்லாம் இருக்குல்ல. வி வெண்ட் இன் டு ஷூட். லைக் ஐ செட் சார் 55 days ஷூட் பண்ணேன். அண்ட் தட் வாஸ் ஆல்சோ ஓவர் அ பீரியட் ஆஃப் 4 months மேக்ஸிமம், நாட் மோர் தென் தட். என்ன வழக்கமாக என்ன யூஸ்வலாக ஃபிலிம்ஸ்க்கு நடக்கும் அதே டைமில் தான். அங்கிருந்து தான் வந்து திங்ஸ் ஸ்டார்டட். ஃப்ரம் த டே வி ஹேட் அவர் ஃபர்ஸ்ட் கட், வி டுக் 1.5 years டு லாக் the edit and release it. No, I was talking to you. I'm really shocked about the so-called interference, involvement of the producers, who got into edit and delaying the whole film. அது ஒரு பெரிய டார்ச்சர் இல்லை. எனக்கு ஒரு படைப்பை நான் ஒன்று இப்படி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என் படைப்பை வந்து they are trying to copy paste it in a different way, modify it different way. அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த படத்தை கொண்டு போகிறாங்கன்றது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் மீ அண்ட் நிவின் we were very clear on one thing. This is maximum an A center film. Maybe you will touch little Coimbatore and Vishnu, but let's not fool people and say இது C centrally ஓடுங்க, அது இது மாஸ். அது ஐ செட் அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா கன்சீவ் பண்ணதே வந்து க்ரைம் ட்ராமாவா. அது டீசர் பாப்புலர் ஆன உடனே அது மாஸ் மசாலாவாக மாற்றிடலாம். இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு 6 floor பிளான் போட்டு வெளியில் பெயிண்ட் அடிச்சிடுறீங்க. பெயிண்ட் நல்லா இருக்குன்றதுனால உள்ளே மாற்றிடலாம், இப்போ இது வேற மாற்றிடலாம் அப்படின்றது யூ ஆர் ஒன்லி ஃபூலிங் யுவர் செல்ஃப். நோ சிவில் இன்ஜினியர் வில் அப்ரூவ் டு தட். தே வில் வாக் அவே ஃப்ரம் இட். தெல் சே தலைவா இது வந்து இது செட் ஆகாது, நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் அட் எவ்ரி கிவன் ஸ்டேஜ் யாரோ வந்து சொன்னாங்க இது இப்படி மாற்றிட்டானா, சரி மாற்றுங்க. அவர் அது இந்த சொன்னார், அந்த சீன் எடுத்துகிட்டு இது வச்சிடலாம் இங்கே வச்சு சரி அவங்க மாறு. ஸோ மீ அண்ட் மை டீம் அட் ஒன் பாயிண்ட் வி ஜஸ்ட் ஸ்டுட் பேக் அண்ட் விட்னஸ்ட். ஏன்னா தெரியும் இது வந்து ஒன்று தான் சார். இப்போ நான் வந்து ஃபைட் பண்ணால் இன்னொரு 3 years ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கும். இல்லை கிவ் இட், allow it to release, you take back time and think. Certain places I knew more than confidence, you needed to have clarity. So somewhere that was God's gift. So take a step back, put your confidence down, clarity பாரு. இப்போ நீ ரிலீஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா சார், போகும் இன்னொரு 2 வருஷம் அது ஃபைட்டாக மாறும். அப்புறம் யாரோ ஓகே சொல்லுவாங்க, இன்னொரு சேஞ்ச் வரும். ஐ செட் இட்ஸ் ஓகே, விட்டுடலாம், அது எப்படி போகணும். I always knew what I was capable of writing. I didn't doubt myself. Sometimes hiccups வரும். I saw it like that and let it go. You just left it. I left it. அது பிறகு அது வந்து அது ப்ரொடியூசரை எடுத்துட்டு அவங்களே இது பண்ணி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணாங்க. When the film came out,
வாட் இஸ் யுவர் இம்ப்ரெஷன்? அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வந்து ஒரு படைப்பை இப்படி கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னு வரும்போது how did you feel? Guys, understand, you know, the film was taken over by the production and then they did lot of edits and change in Richie and finally they said this is the film they want to release it. What is the ஒரு படைப்பாளியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு டைரக்டரா when you saw the final film, you know, they are doing something else அப்படின்னு வரும்போது உங்களோட மைண்ட் எப்படி இருந்தது? மைண்ட் செட். இப்போ இன்னும் one more thing I'd like to add என்னன்னா சார், I am sure they believed in their good faith that this was the best for the film. ஏன்னா காசு போட்டு வந்துட்டு நம்ம கெடுக்கலாம்னு என்னைக்குமே நினைக்கிறேன். இல்ல அது அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று வந்து இல்ல இது எப்படியாவது சீசன் 2 எடுத்துட்டு போயிடலாம், 2 ஷாட் இங்க மாத்துனா அங்க போய்டும். எனக்கு அது சீட்டிங் தான். ஏன்னா அதுக்குன்னா நீங்க அதுக்கு பிளான் பண்ணி தான் ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணிருக்கணும். அது ஆமா, இட்ஸ் நாட் an accident. கரெக்ட். ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரேர். ஆமா. பட் கான்ஷியஸா ஒரு ஆக்சிடென்ட் பண்றது, பட் எங்கேயோ அவங்க நம்புனாங்க அப்படி பண்ணா இதாயிடும்ன்றது. பட் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கனா, நீங்க வந்து கோஆபரேட் பண்ணனா நீங்க விட்டீங்க. அதாவது அதுதான் என்னுடைய கோஆபரேஷன். நீங்க சண்டை போடாம இல்ல ஏன் படம் இது ஏன் படம். இப்போ நடுவுல பாத்தீங்கன்னா Facebookல நிறைய வந்துட்டே இருக்கு. சில ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து they write openly, this is not the film I edited. இப்போ அடுத்ததா ஒரு பெரிய படம் ஒன்று, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம், பேர் சொல்லக்கூடாது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தப்போ அந்த டைரக்டர் ஃபேஸ்புக்கில் போட்டார், இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு, எனக்கே தெரியாது, என்னுடைய கட்டை இல்லை, இது நான் பண்ணவே இல்லை. இதே மாதிரி தான் என் டீசர் வந்துச்சு. டீசர் இல்லை, இதே மாதிரி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்குடைய ஃபஸ்ட்டு போஸ்டர் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்பில் போடுறாங்க, என் ஸ்பெல்லிங் தப்பு அதில். ஸோ ஐ டு கால் நிவின் அண்ட் சே, சி பரவாயில்ல எனக்கு புரியுது, வி ஆர் நாட் ஆன் டர்ம்ஸ்னு, பட் தேவ் காட் மை ஸ்பெல்லிங் ரைட் இன் எவ்ரி திங் எல்ஸ். ஸோ ஐ நோ திஸ் மேன் இஸ் டூயிங் திஸ் ஆன் பர்பஸ். வேணும்னா மாற்ற சொல்லு, இல்லைன்னா அதை வேணுனே உங்கள் பேர் கரெக்டாக அது ரெஜிஸ்டர் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் பண்ணுறாரு. அப்படி இல்லை சரி, இப்போ அதுக்கு நான் தேரி சொல்லலாம். ஆனால் end of the day there is some reason behind it. But you know, basically, you know, it is very frustrating. And how do you, when you saw the film in Satyam or any theater, what did you feel about it? என்ன மாதிரி ஒரு ஃபீல்? இதுதான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். டிசம்பர் 8ஆம் தேதி ஃபிலிம் ரிலீஸ். நீங்கள் 4ஆம் தேதி நம்ம மீட் பண்ணோம், நீங்கள் ரெசிடென்சி இதுக்கு வந்திருந்தீங்க. 4, 5, 6, 7ஆம் தேதி எனக்கு செம்ம ஷிவரிங்கு. நான் நிவின் சொல்லினே இருக்கிறேன், எங்கள் உடம்பு சரியில்லைன்னு. அவன் நிவின் ஸ்ரத்தா வந்துட்டு, பிகாஸ் தேவர் தேர் ஆஸ் எ ஃபேமிலி டு சப்போர்ட். நிவின் அண்ட் ஸ்ரத்தா கெப்ட் சேயிங், இல்லை இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஜிட்டர்ஸ், உனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமு, அதனால ஐ செட் ஐ நோ இட்ஸ் நாட் தட்னு ஒத்துக்கவே இல்லை அவங்க. 8ஆம் தேதி ஈவினிங் ஷோ. அப்போ தான் அம்மா அப்பா பெங்களூர்லேருந்து வராங்க, அக்கா வராங்க, ரிலேட்டிவ்ஸ், பிரதர் எல்லாருமே. பிரதர்ஸ் ஃப்ளோன் டவுன் ஃப்ரம் த US ஃபார் திஸ். 6:45 ஷோ ஸ்டார்ட் ஆகுது. 7:10 அப்படி ஐ எம் ஷிவரிங் லைக் கிரேசி. ஸோ பக்கத்துலேருந்து நிவின் உட்காந்துருக்கேன். ஸோ ஹீ ஹெல்ட் மை ஹேண்ட் அண்ட் ஹீ நியூ, ஓகே நடுங்குது, சேரெல்லாம் நடுங்குது இதுன்னு. சரி வெளியில் கூப்பிட்டு வந்துட்டான். சரி வா பிளட் டெஸ்ட் எடுக்க போகலான்னு. உடனே போய் பிளட் டெஸ்ட் எடுத்து வரதுக்குள்ளே ஷோ ஓவர். பார்த்தா ரிசல்ட்டு டெங்கு, ஐ வாஸ் பாசிட்டிவ் ஃபார் டெங்கு ஃபீவர். ஸோ மை பேரண்ட்ஸ் ஹேட் கம். அடுத்த நாள் காலையில் தே செட் யூ ஆர் நாட் ஸ்டேயிங் ஹியர் எனிமோர், வா அப்படின்னு சதாப்தி பிடிச்சிட்டு பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ 1 or 2 days ஐ வாஸ், ஃபோன் கம்யூனிகேஷன் ஒன்றுமே இல்லை. ஒரு 3-4 டேஸில் ரிகவர் ஆனேன். ஸோ 4-5 டேஸில் ரிகவர் ஆகிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்பில் ஃபஸ்ட்டு மெசேஜ், ஸ்டாப் பப்ளிசிட்டி ஒர்க் ஃபார் ரிச்சி, ரிமூவிங் இட் ஃப்ரம் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஐ ஃபெல்ட் அ லிட்டில், பாடி வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் பெட்டர். வீட்லேருந்து சரி நான் ஒரு ஷோ போய் பார்க்கலாம் அப்படின்னா, எங்கள் வீட்லேருந்து இட் வாஸ் பிளேயிங் இன் இன்னோவேட்டிவ் மல்டிப்ளெக்ஸ் விச் இஸ் அரௌண்ட் 40 kilometers ஃப்ரம் மை ஹவுஸ், பெங்களூரில். ஒயிட்ஃபீல்ட் தாண்டி, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பட் ஃபார்தஸ்ட் மல்டிப்ளெக்ஸஸ். ஐ குட் நாட் கோ டில் தேர். 1 week ஆச்சு, பெங்களூரில் எடுத்துட்டாங்க. பை த டைம் ஐ கேம் டு சென்னை, இட் வாஸ் நாட் பிளேயிங் எனிவேர். ஐ ஃபெல்ட் அப்செட். ஐ வாஸ் டெல்லிங் மை மதர், சரி என்ன அம்மா சரி இல்லை இது வந்து take it as a lesson from God. Maybe God didn't want you to see the film with audience. So the truth is, I have not seen Richie. ஃபைனலாக கட் பண்ண தியேட்ரிக்கல் வெர்ஷன் நான் இது வரைக்கும் பார்க்கல. அது பிறகு பார்க்கல அது வரைக்கும். இதுக்கப்புறம் கூட நான் பார்க்க மாட்டேன். அமேசான் ப்ரைமில் வரும்போது ஸ்ரத்தா ஸ்ரீநாத் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னடா இது வந்திருக்கு நீ சொல்லவே இல்லைன்னு. நான் கேட்குறேன், நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது அமேசான் ப்ரைமில் வந்திருக்குன்னு. ப்ளே பண்ணேன், தமிழ் வெர்ஷன் ப்ளே ஆச்சு. 15 minutes பார்த்தேன். அதோட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் என் அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த 15 minutes பாஸ்ட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஐ ஹவ் நாட் சீன் த ஃபிலிம். வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இவ்வளோ பெருசாக நம்மளை வந்து வேற ஒரு படமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த படத்தை நீங்கள் ஃபைனலாக காப்பி பார்க்க முடியல அண்ட் ஆடியன்ஸோட பார்க்க முடியலன்றது எவ்வளோ பெரிய ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சேலஞ்ச் இன் லைஃப். ஆனால் அன்றைக்கி கேட்டிருந்தீங்கன்னா இது எமோஷனல் ரெஸ்பான்ஸ். இன்றைக்கி வந்து யூ ஆர் மோர் பேலன்ஸ்ட். சரி, அது பிறகு ஹவு டிஃபிகல்ட் வாஸ் த லைஃப்?
17 போயிடுச்சு, 18, 19, 20, 21 ஆயிடுச்சு, இப்போ 22ல் உங்கள் படம் வருது. அது பிறகு என்ன ஸ்ட்ரகிள், ஹவ் வாஸ் த ஸ்ட்ரகிள் இன் லைஃப் ஹஸ் பீன்? நாட் அபவுட் மானிட்டரி, பிகாஸ் யூ ஆர் வெரி டேலண்டட், யூ காட் யுவர் ப்ரொஃபஷன் ஆல்ரெடி தேர், பட் இட்ஸ் அபவுட் ஒரு கிரியேட்டராக என்ன மாதிரி சேலஞ்சஸ்? சார் ஆக்சுவலி வித் ரிகார்ட்ஸ் டு ப்ரொஃபஷன் ஆல்சோ 11ல் நான் விட்டது, அதுக்கப்புறம் நான் திருப்பி போனது இல்லை. லாக் நிறைய பேர் கான்ட்ராக்ட்ஸ் கேட்பாங்க, கான்ட்ராக்ட்ஸ் இஸ் குட் மணி, பட் ஐ செட் நோ, ஐ கான்ட். You didn't want to do that freelancing also? No, I said இது அது நான் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி கடன் இருக்குது, நான் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன், பட் ஐ வில் நாட் கோ பேக் டு டூ தட். இட்ஸ் ஐ லவ் வாட் எவர் ஒர்க் ஐ டூ. ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி இன்ஜஸ்டிஸ். நைட்டில் மட்டும் இப்போ ஐ ஒன்லி ஓவர்சி மை கான்ட்ராக்ட்ஸ், நாட் ஐ டோன்ட் ஓவர்சி ஃபார். ஆஃப்டர் ரிச்சி கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மென்டல் ரோட் பிளாக் ஒன்று இருக்கும் சார். என்னடா இது, லைக் ஏன்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். நம்பி தானேடா எழுதுனேன், நான் கஷ்டப்பட்டு ஏடியாக இருந்தேன். எனக்கு டிசம்பர் 11 முகமுடியில் டிசம்பர் 13th டிசம்பர் 11th ஃபஸ்ட்டு கொடுத்த ₹100 சேலரி நான் இன்னும் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து டெடிக்கேஷனோட தானே வேலை பண்ணோம், எங்கேயும் ஓபி அடிக்கலை. முகமுடி ஓப்பனிங் சீன் என்ன இருக்கா சார், நம்ம அந்த இதில் எடுத்தோமே அந்த ஆடிட்டோரியத்தில், அது ஃபைட்டு. அதுக்கப்புறம் இந்த நம்ம அலையன்ஸ் ஃப்ரான்சைக்கு பேக் சைடு நான் வடிவேல் இன்னொரு கோடர் தான் அந்த குப்பை லாரியை இன்ஸ்பெக்ட் பண்ணோம். நுங்கம்பாக்கமில் போய் none of them wanted to get in. I said no, this is work, how can you not do this? I was thinking வேறு என்னடா நான் பண்ணுறது, குப்பை லாரிக்குள்ளே ஏறி நம்ம செக் பண்ணி இதுதான் நமக்கு பக்காவான குப்பை லாரி அப்படின்னு டிசைட் பண்ணி whatever I could I did, and even while writing I was dedicated. ஸோ பிலீஃப் சிஸ்டம்க்கே கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். டேய் இப்போ என்னடா இது, இப்போ அப்போ தான் உங்களுக்கு வேறு தியரிஸ் வரும். ஓ இதான் சொல்கிறாங்களா, சினிமாவில் லக்கு மட்டும்தான், இதனால தான் சொல்கிறாங்களான்னு இந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போகிறது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா இஃப் யூ ஸ்டே டெடிக்கேட்டட் யூ வில் கம் அவுட் ஆஃப் த அதர் சைட் வித் கிளாரிட்டி. சம்டைம்ஸ் அது டைம் ஆகலாம் சார். சில பேருக்கு அது 6 months நடக்கும், சில பேருக்கு இந்த ஃபேஸ் போகாமையே டைரெக்டாக வருவாங்க. சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் லாங்கர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைக் ஐ செட் இஸ் வெரி லக்கி, ஐ ஹேட் சம் குட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண. நிவின்னே ஆகட்டும், அதாவது ஃபிலிம் ஃபஸ்ட் ரிவ்யூ வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு என் கையை பிடிச்சது நிவின் தான். இது உன் கெரியரை டிசைட் பண்ணுவாங்கலாம், நீ யோசிக்காத, இட் ஹேப்பன்ஸ். திங்க் ஆஃப் திஸ் as the big black mark that was supposed to happen to you. ஃபஸ்ட்டே வந்துடுச்சு, எடுத்து சைடில் போட்டுடு, இப்போ ஃபோக்கஸ் பண்ணு. ஆனால் யார் என்ன சொன்னாலுமே நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா சார், இட் டேக்ஸ் டைம் அண்ட் என்ன பண்ணுறது. தென் யூ வில் ரியலைஸ் a few friends stop talking to you. தென் யூ வில் ரியலைஸ் ஓ இதுக்காக தான் கூட இருந்தீங்களா, ஓகே சரி அப்படின்னு. எல்லாத்துக்கும் எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியிலே வரவே முடியாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சீயிங் எண்ட் ஆஃப் த இது என்ன, ஓகே இதுதான். ஸோ வென் டிட் திஸ் கார்கி அப்படின்ற ஒரு படம் ஆரம்பிக்கணுன்றது எப்போ, எந்த வருஷம், எது உங்களை அந்த ஐ சா த இன்சிடென்ட் விச் இஸ் ஹேப்பன் இன் இங்கே சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அது 2016-17. தட் இதுவும் ஆஃப்டர் ரீடிங் தட் யூ காட் இன்ஸ்பயர்ட் பை ரைட்? ஆக்சுவலி நோ சார். ஸோ பட் ஆர் இண்டிபெண்டன்ட்லி யூ காட் தட் ஐடியா? இண்டிபெண்டன்ட்லி இருந்ததை விட ஐ திங்க் 1 or 2 years ஆஃப்டர் ரிச்சி ஐ வாஸ் ரைட்டிங் மல்டிபிள் திங்ஸ். அண்ட் அந்த டைமில் ஐ மெட் அ பர்சன், ஹரின்னு சொல்லிட்டு, he is now my co-writer. I know Hariharan Raju, he keeps meeting me regularly. Okay, so Hari and me started bouncing ideas. சும்மா ஒரு பவுன்சிங் பேக்காக we used to bounce with each other. ஒரு நாள் அவர் வந்து ரிஷிகேஷ்ல இந்த ரிட்டர்ன் வரும்போது ஒரு பிளாட் சொன்னார், கௌதம் இது வந்து வாட் இஃப் இட் இஸ் அபவுட் ஸ்டோரி அபவுட் அ பாய் ஹூ ஃபைட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபாதர் ஹூ வாஸ் இம்ப்ளிகேட்டட் ராங்லி இன் அ கேஸ். So we were discussing and I said, Hari, why don't we make it about the bonding between a girl and her father, and why don't we take it in this direction? And so I was excited because I was a lawyer. I said, Hari, procedural காட்டலாம். And எனக்கு ரிச்சியில் வந்த அந்த டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நைட்மேரிஷாக இருந்தது. ஸோ ஐ செட், Hari, லைவ் சவுண்ட் எடுத்துன்னு வரலாம், எமோஷன்ஸை ரியலாக கேப்சர் பண்ணலாம். அதுதான் சீடு அவர் சொன்ன அந்த இதுலேருந்து தான். தென் வி ஒர்க் ஃபார் அ வைல் சார். Story as such இல்லையா சார், 21 days we finished. Okay. February 1st உட்காந்தோம், February 22nd we finished the story. 2020. ஆமாம் 20. Then I met one artist I told you. Then that took time. Salary அது இது negotiate பண்ணினே இருந்தாங்க. I said no, I'm not happy. I had a call with the person and the person was very agitated. How can you say no to me? I said இல்லைங்க, I want to do it the way I want. So then we went to another artist because that's when Screen Scene came on board. They said we have dates of another artist from Hyderabad. I said no, I wanted this
இப்போ நமக்கு I said they said no market அது இதுன்னு சொன்னாங்க. Then that person came on board. He was very happy with the story. She immediately gave dates, advance எல்லாம் எடுத்து டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. But that person's understanding of the story was not how I had conceived it. For them, they saw it as a ticket to represent women and all that. I said, that's not why I'm doing it. நிறைய directors இருக்காங்க. I want to say all that without saying all that. If you're on board, we'll do it. But now we don't know, it has to be my pink. It has to be my andamari. I said that is not what I'm. So you're very clear that I'm not here for an artist role. It is not an author backed role and all. I'm doing it for the story. Yeah. We as authors wrote it. If you take it, நீங்க அதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னா அது it will help all of us ன்றதுதான். So I walked out of that. So you walked out of 2 artists. அதுவும் 2 லீடிங் ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல வேணா 2 லீடிங் ஆர்டிஸ்ட்டும் வந்து அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆகி ஸ்டோரி கேட்டுட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு ஆனால் they walked out after that. Basically you both of you just didn't want to work on it. Who walked out, who didn't? அது வேற. Mutually agreed to walk out. Okay. Unceremoniously mutually agreed. Okay. அப்போ தான் வந்து ஸ்கிரிப்ட் கையில் இருக்குது சார். ஐ வென்ட் டு பெங்களூர் டு ரைட் த கிளைமேக்ஸ். வீட்டில் போய் எழுதுறேன் அப்படின்னு. அப்போ தான் ஃபஸ்ட்டு கேஸ் ஆஃப் கொரோனாலாம் வந்துச்சு. ஐ செட் இல்லைனா நான் கொஞ்சம் பெங்களூருக்கு போயிட்டு எழுதி ஒரு 10 days எழுதி அந்த சண்டே டிசைட் பண்ணுறேன் யாருமே வேண்டாம் நான் சொந்தமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்க டிசைட் பண்ணிவிட்டு நிவினுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் வருஷமாக நிவின் நியூ தட் ஐ வாண்டட் டு ஒர்க் வித் Sai. And he knew the script. He said, apt choice. But market, trade, and considering the fact that I already had these 2 big artists, everybody said, they are there, then we cannot fool around and all that. I said, விட்டுடுங்க இது screwing around and money தானே உங்களுக்கு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். So I spoke to a few friends. I said, this is the இதுன்னு அதுக்குள்ளே ஐஸ்வர்யா லக்ஷ்மி had said, whatever. And she had only earned for 4 films by then, sir. மொத்த சேவிங்ஸ் ஷி செட் ஓகே இஃப் யூ ஹவ் டு டூ திஸ் ஃபிலிம் வில் டூ ஐ லேர்ன் மை மனி நீ இந்த கதையை நீ சொல்லு. அப்படி லைக் மைண்டடாக வந்த ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ்னால தான் எனக்கு அந்த கரேஜே வந்துச்சு. அண்ட் ஐ சென்ட் த ஸ்கிரிப்ட் டு சாய். இன் அ வீக் ஷீ கால்ட் பேக் May 24th, which was my birthday. She called back and she asked, Gautham, எதுக்கு இந்த கதை சொல்ல வரீங்க அப்படின்னு. I gave her my reason. I said, I think this is a valid perspective. வழக்கமாக கேமரா ப்ரொட்டகனிஸ்ட் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே இங்கிருந்து கதை. ஷீ செட் ஓகே வில் டூ இட். பிரிட்டி மச் அங்கேருந்து தான் சீட் வாஸ் பிளான்டட் சார். 2020 அந்த டைமில் அந்த லாக்டவுன்ஸ் மே வந்து பீக் லாக்டவுன் போயிட்டு இருக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.5 years கழிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 2017 அப்போதுலேருந்து ஒரு 4 years கழிச்சு நம்மளுக்கு ஒரு ஆனால் ஷூட்டிங்காக இப்போ ஒரு 2021 தான் லாக்டவுன் லிஃப்ட் பண்ணாங்க இல்லையா சார். லிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெலுங்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஓகே அது முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அதே போயிடுச்சு. பட் why did you decide to do this film in multi language? By தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு போடும்போது எனக்கே சேலஞ்சாக இருக்கும் இது எப்படி பண்ணாங்க அப்படின்றதே டவுட் வந்தது. எப்படி உங்களால் அது எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது சார்? ஃபர்ஸ்ட்லி என்னென்னா since it was my production, I could have made it in French also. Okay. I had the freedom. Okay. I didn't have to consult any. But we started as a pure Tamil film. During the course of our making and all that, avungalukku vandu Shyam Singh Roy and Love Story became big blockbusters. Yeah. So everybody involved in the trade said, why just do a version? So enakku enna in the just doing a version doesn't work for me. Panna clean up pannu. So I asked her, will you be willing to dub and speak and I'll take the extra shots and whatever it is, but will you be willing to do it yourself? She thought for a time and said, in the film I think I'll do it. People should hear Gargi speak in my voice only. Then Kannada idea came up because Rakshit was there. He saw the film and he said, please, why don't we? Then I asked her, அவங்களுக்கு கன்னடா சுத்தமாக தெரியாது சாய் அவங்களுக்கு. I said, புது லாங்குவேஜ் உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன். ஐட் ரேதர் ஜஸ்ட் செல் த சேட்டலைட் ஆர் சம்திங். அதுவும் யோசிச்சிட்டு ஷீ சார் நான் பண்ணுறேன், நீங்கள் இருப்பீங்க இல்லையா ஹெல்ப் பண்ணுறது. ஐ எம் ஃப்ளூயண்ட் இன் கன்னடா. ஸோ ரக்ஷித் டீம் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் சார் இட் க்ரூ. அண்ட் என்னென்னா at every stage I didn't want it to be just a dub film. So I'd say no, get the required shots. Even if it is a badge, change it. Think if you are the audience who is watching it in இப்போ நான் ஒரு கன்னடிகா இருந்தால் நான் இது லாங்குவேஜ் பார்த்தா ஐ வுட் நாட் வாண்ட் டு ஸ்டாப் அட் ஒன் பாயிண்ட் அண்ட் சே ஓபி அடிச்சிருக்காங்க பாரு தமிழ் படத்தை வந்து டப் பண்ணி கன்னடா அது அவங்க சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பெஸ்ட் எஃபர்ட் போடலாம் அப்படின்னு.
ஸோ அதனால தான் ஐ திங்க் ஓவர் டைம் கொஞ்சம் காஸ்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் நான் எல்லாம் நம்பி தான். அப்புறம் மலையாளமும் பிகாஸ் நிவின் பால் இஸ் தேர். He was there, but Malayalam I didn't do theatrical, sir, because if you observe, when she did Malar, she spoke as a Tamilian. So they love her Tamil dialect. So அதனால தேவையில்லை. I did a Malayalam version with the very clear intention of selling it to satellite and digital, but not for theatrical. Not for theatrical. Theatrical அங்க ரிலீஸ் பிளான் பண்ணல. இல்ல sir. Nobody knew this film. In fact, when you first time you shared in the group, I was really wondering what is this film. ஏன்னா தெலுங்கு படத்தை வந்து தமிழ் படம் சொல்றாங்களா? இப்போ நிறைய இது நடந்துட்டு இருக்கு. உள்ள வரவே வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓட வருவா. I am a film from this side. So we can't mislead, which is one of the things that happened with Richie. Misleading. இது mass film ஆகட்டும், இல்லை இது தமிழ்ல மலையாளம். I said முடிஞ்ச அளவுக்கு will aim at our target audience and try to strike that அப்படின்னு. People who we've thought, என்னடா இவர் ரொம்ப வருஷமாக நல்லா நடிக்கிறாரு, ஆனால் இவருக்கு நல்ல ரோலே இல்லையே, அப்படி ஒரு பேங்க் பண்ணோம், ஒரு லிஸ்ட் பண்ணோம். தட் ஜென்டர் வில் பி த பெஸ்ட் டு டிசைட் திஸ் கேஸ் பிகாஸ் தேர் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன். ஐ வில் நாட் ஃபேவர் ஹியர், ஐ வில் நாட் ஃபேவர், பட் ஐ நோ யுவர் பெயின், ஐ நோ யுவர் அரகன்ஸ். அன்பிலியபிள். அந்த டயலாக்ல சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கிளாப்ஸ் இன் த தியேட்டர். இன்ஃபேக்ட் ஐ வென்ட் டு த தியேட்டர், ஐ வாஸ் அமேஸ்ட் பை த சாய்ஸ் யூ மேட்.